நம்ம கூட டாக்டர் ராஜேஷ் ரங்கசாமி அவர்கள் இருக்காங்க. நியூரோ இன்டர்வென்ஷனலிஸ்ட் யுஎஸ்ஏல அண்ட் அதே மாதிரி நம்ம கோயம்புத்தூர்ல இருக்க இண்டோ ஸ்டேட்ஸ் ஹெல்த்னுடைய ஃபவுண்டரும் கூட. சார் நீங்க வந்து கொரோனா பீரியட்ல பண்ண ஒரு விஷயம் ஆர்டர். ஸோ அந்த டைம்ல வந்து நீங்க ஒரு 48 ஹவர்ஸ்லயே வந்து கிட்டத்தட்ட ₹1,50,00,000 வரைக்குமே வந்து ஃபண்ட்லாம் கலெக்ட் பண்ணியிருக்கீங்க. அப்ப வந்து அது பயங்கரமா பேசப்பட்டுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த இன்சிடென்ட் பத்தி கொஞ்சம் ரீகால் பண்ணிடலாமா? அத பத்தி சொல்லுங்களேன். வெறும் 48 மணி நேரத்தில் ₹1,00,00,000 நிதி திரட்டி கோவை அரசு மருத்துவமனைகளுக்கு ஆக்ஸிஜன் கட்டமைப்புகளை ஏற்படுத்தி தந்துள்ளார் அமெரிக்க மருத்துவர் ஒருவர். எனக்கு தெரிஞ்ச டாக்டர்ஸுக்கு, என்னோட நண்பர்கள், எனக்கு தெரிஞ்சவங்ககிட்ட எல்லாம் நான் ஒரு இந்த மாரி இந்தியா கஷ்டப்பட்டுருக்கு. கோயம்புத்தூர் நான் படிச்ச ஊரு. அ ஆக்ஸிஜன் இல்லாதனால கஷ்டப்படுது. இதுக்கு ஏதாவது நம்ம பண்ணணும். அப்படின்னு சொல்லி நான் கேட்குறேன். கேட்கும்போது ஒரு ஆ 1/2 அன் ஹவர் டூ 1 ஹவர் தான் இருக்குங்க. அதுக்குள்ள $40,000 அதாவது ஆல்மோஸ்ட் 30,00,000. அதாவது எவ்வளவோ நெறைய பேர் இந்தியன்ஸ் கூட கிடையாதுங்க. எல்லாமே இங்க இருக்கிற அமெரிக்கல் மக்கள். அவங்க வந்து ஒரு கண்ணு தெரியாத, ஊர் தெரியாத மக்களுக்கு யாருன்னே தெரியாம, ஆ அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும்னு நெனச்சு உடனே குடுத்தாங்க. கண்டிப்பா. அதாவது கொரோனா டைம்ல நம்ம வெரி எமோஷனல் அந்த டைம்ல இல்லைங்களா? அதாவது நெறைய பேரு நெறைய அத நெனச்சாவே திருப்பியும் வரவே கூடாதுங்கிற ஒரு பீரியட். டெஃப் ஆனா, இப்போ நம்ம வந்து எல்லாமே அத தாண்டி வந்துட்டோம். அதெல்லாம் மறந்துட்டோம் கூட. பட் அந்த டைம்ல அ நான் யுஎஸ்ல இருந்தாலும் இந்தியாவுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஆசை எப்பவுமே. ஸோ, அதனால தான் 2013ல தான் ஆர்டர் அப்படின்னு சொல்லி யுஎஸ்ஏ நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். ஸோ, ஆரம்பிச்சு பண்ணிட்டு இருந்தோம். குழந்தைங்கள படிக்க வைப்போம். காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் இங்க இருக்கவங்க. அப்புறம் லைஃப் த்ரெட்டனிங் டிசீஸ்க்குலாம் பண்ணிட்டு இருந்தோம். அந்த டைம்ல தான் கோவிட் வந்தது. அப்போ நம்ம இந்தியாவுக்கு பண்றதுக்காக கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ்ல பண்றதுக்காக ஒரு ஃபண்ட் ரைசிங் நானும் ஒய்ஃப் நித்யா, என் பிரதர் இன் லா ரவி, அப்புறம் அங்க இருக்கிற டைரக்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து பண்ணோம். இட்ஸ் வெரி இது அதாவது 48 ஹவர்ஸ்ல அவ்வளோ பேரு யாஹ்! யாஹ்! குடுத்து மோஸ்ட்லி எல்லாம் அதாவது டக் டக் டக்ன்னு வந்து பண்ணி இங்க பண்ணோம். நல்லா சந்தோஷம். அதெல்லாம் பண்ணியாச்சு. பட் இப்பவும் பண்ணிட்டுருக்கோம். அங்க யுஎஸ்லேருந்து கொஞ்சம் கொஞ்சம். பட் எஸ். இங்க இப்போ இந்தியா இப்ப நீங்க சொன்னீங்கல்லங்க இந்தோ ஸ்டேட்ஸ் ஹெல்த்ன்னு அதோட இப்ப ஆரம்பிச்சு ம். அது போயிட்டுருக்கு. எஸ். இப்ப நான் அதுதான் நான் கேட்கவும் வந்தேன். ஸோ அத தொடர்ந்து இப்ப ஆர்டர் கேர் அப்படின்றத நம்ம இங்க கோயம்புத்தூர்ல நீங்க ஆமா. அது ஏன் அப்டின்னா, இப்ப இப்ப நம்ம இங்க இருக்கவங்க ம். டொனேட் பண்ணணும்னு வச்சுக்கங்க. இப்ப என்ன அந்த இண்டோ ஸ்டேட்ஸ் ஹெல்த்தோட கான்செப்ட் என்ன? ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் வெரி அஃபோர்டபிள். அதாவது ரொம்ப அ ரொம்ப அதாவது எவ்வளோ முடியுமோ அவ்வளோ லாப நோக்கு இல்லாம. பட் அப்படி பண்ணா கூட சில பேர் சுத்தமா ஆ அஃபோர்ட் இல்லாதவங்க கூட இருக்கலாம். கரெக்ட், கரெக்ட். அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுன்னா, இந்த ஆர்டர் கேர் மூலியமா பண்ணலாம். ஸோ, அதனால தான் அந்த இது. ஸோ, அதில என்ன பண்ணலாம் அப்டின்னா, ம். இப்ப 2, 3 விதத்தில டொனேட் பண்ணலாம் நீங்க. சரிங்க. அதாவது ஆ இப்ப நீங்க ஹாஸ்பிட்டல் வந்து ஸ்கிரீனிங் டெஸ்ட் பார்ப்பீங்க. நம்மனால ஃபார்ச்சுனேட் எனஃப் டூ பே ஓரளவுக்கு ரீசனபிளா பண்ண முடியும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேங்களேன், இப்போ எம்ஆர்ஐயே இருக்குன்னா ஏன்னா இது வந்து உண்மையிலேயே 6,000 மத்தவங்க சார்ஜ் பண்றது தப்புன்னே சொல்ல மாட்டாங்க. இட்ஸ் லைக் சோ மச் ஒரு எம்ஆர் மிஷினே 8,00,00,000. அதில கரண்ட் சார்ஜே ஹாஸ்பிட்டல்ல 2,00,000 பெர் மந்த். இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டூ சர்வைவ். ஆனாலும் கூட ஏதோ நம்ம யுஎஸ்ல சம்பாரிக்கிறனால என்னால கம்மியா குடுக்க முடியுது கொஞ்சம் பேர்த்துக்கு. அது குடுத்தாலும் ஒரே ஆள் பண்ணவே முடியாதுங்க. கரெக்ட். இட்ஸ் இம்பாசிபிள். இப்ப நான் இந்தியாவுல வந்து பண்ணணும்னா, உ உங்க ஹெல்ப் எல்லாம் தேவ. ஸோ 2 விதத்தில பண்ணலாம். ஒண்ணு இங்க வந்து ஸ்கிரீனிங் டெஸ்ட் பண்ணா ஓரளவுக்கு உங்களால முடிஞ்சதுன்னா டொனேட் பண்ணலாம். 2வது வெப்சைட் போங்க. இந்த காசு இந்த ஆஸ் யு இந்த இந்த இது பேர ஒரு நம்பிக்கை இருந்ததுன்னா, நீங்க போயிட்டு வெப்சைட்ல ஆர்டர் கேர்ன்னு ஒரு ஒரு தனி லிங்க் இருக்கு. அங்க போனீங்கன்னா, நீங்க டொனேட் பண்ணலாம். டொனேட் பண்ற ஒவ்வொரு விஷயமும், இதுல என்ன முக்கியமான ஒரு விஷயம் எங்க இதுலன்னா, இப்ப ஃபாரின்லயும் சரி, நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ல நீங்க ஒரு இடத்துல டொனேட் பண்ணீங்கன்னா, நெறைய அவங்க அட்மினிஸ்ட்ரேஷன் எடுத்துக்குவாங்க. நீங்க ரூ. 100 குடுத்தீங்கன்னா, ரொம்ப கம்மி தான் உண்மையிலேயே பேஷண்ட்டுக்கு போய் சேரும். ஓ! அதுங்களோட அ சிஇஓ அது இது டிராவலு அது இதுன்னு போயிரும். நாங்க ரொம்ப பெருமையா சொல்றது என்னன்னா, 1 பைசா கூட எடுக்காது. கிரேட். என்ன காசு வருதோ, அது உங்களுக்கும் டாக்ஸ் பெனிஃபிட் இருக்கு. 80G 12A கம்பெனி ம். அப்படிங்கிறனால, யூ கெட் அ கம்ப்ளீட் டாக்ஸ் டாக்ஸ் பெனிஃபிட். பெனிஃபிட். ஓகே. அதுவும் இருந்தாலும் கூட, ம். அது வந்து ஒரு 100% ஒருத்தர காப்பாத்துது. இப்போ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. ஒரு ஸ்ட்ரோக் இருக்கு. அந்த ஸ்ட்ரோக்களுக்கு 7,00,000 ஆகுது.
நார்மலா. இங்க நாங்க ஒரு 2,00,000த்துல பண்ண முடியுது. ட்ரை பண்ண போறோம். இப்ப இல்ல. திருப்பி பண்ண 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 முடியுது. ஸோ, நீங்க உங்களுக்கோ ஒரு ஸ்ட்ரோக் வருது. யாரோ ஒரு ரிலேட்டிவ் வராங்க, பண்றாங்க. நீங்க ஒரு 5,00,000 டொனேட் பண்றீங்க. 3 பேர்த்த காப்பாத்தலாம். ம். இப்போ உங்கனால அந்த காச வச்சுட்டு ம். யாருமே பணம் இல்லாம எங்க ஹாஸ்பிட்டலுக்கு வர்றாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ எங்க ஹாஸ்பிட்டல் இப்போ இல்ல ஸ்ட்ரோக் அண்ட் இது எப்போ ஆரம்பிக்கிறோமோ ஒரு 6 மந்த்ஸ்ல யார் வந்தாலும் திருப்பி அனுப்பவே மாட்டோம். காச குடுத்துட்டு ட்ரீட்மெண்ட்ங்கிற கான்செப்ட்டே கிடையாது. அப்படிங்கிற நிலைமை வருதுன்னா, நான் ஹாஸ்பிட்டல இந்த சென்டர மூடிறணும். ஏன்னா தட் இஸ் நாட் த வே அ ஐ தேர் இஸ் நோ பாயிண்ட்ங்க. இங்க வந்து அங்கருந்து இங்க வந்து இந்த நான் பண்ணணும்னு அவசியம் இல்ல. ஸோ அந்த எண்ணத்துக்கு உங்க எல்லாத்தோட ஹெல்ப் எனக்கு தேவைப்படுது. ஸோ சூப்பர் சார். எனக்காக அது முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. நம்ம எல்லாருமே சேர்ந்து இதுல இந்த ஹெல்ப் பண்றதுல இன்னொன்னு மறந்துட்டேன். ஆர்டர்ல ஒரு லாகோ கிவிங் கிவ்ஸ் ஹாப்பினஸ். ம். ஏன்னா குடுக்குறதுல ஒரு ஹாப்பினஸ் எஸ், எஸ். இல்லைங்களா? ஸோ நம்ம நெறைய ஹாப்பினஸ் வரும். ஒரு டீ குடிக்கிறதுல நம்ம அத பத்தி மென்டல் இதில பத்தி பேசணும். பட் குடுக்கும்போது வர்ற ஹாப்பினஸ் இஸ் a happiness for both. There's only few things in the life where happiness 2 பேர்த்துக்குமே வருங்க. ம். குடுக்குறவனுக்கும் வரும், வாங்குறவனுக்கும் வரும். வரும். இப்ப நெறைய விஷயத்துல ஹாப்பினஸ் வந்து உங்களுக்கு மட்டும் தான். ஒரு டீய குடிச்சீங்கன்னா உங்களுக்கு தான் ஹாப்பி. டீ கடைக்காரனுக்கு ஹாப்பின்னு வச்சுக்கங்க. அது வேற விஷயம். இருந்தாலும் நெறைய விஷயத்துல நம்மளுக்கு மட்டும் தான். பட் இது ஒரு குடுத்து வர்ற ஹாப்பினஸ பழகிட்டீங்கன்னா, அதுல வர்ற சந்தோஷம் ரொம்ப அதிகம். அத வச்சு தான் நான் இந்த இண்டோ ஸ்டேட்ஸ் ஹெல்த்து, ஆர்டரு, இந்த ஃபிலான்த்ரோபில எனக்கு இன்ட்ரெஸ்ட்டு. நீங்களும் ஹெல்ப் பண்ணீங்கன்னா, எல்லாருமே சேர்ந்து நம்ம கம்யூனிட்டிய ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரலாம். கிரேட் சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த மாரி ஒரு தாட்க்கே வந்து உங்கள நாங்க விஷ் பண்ணோம். சீரியஸ்லி ஒரு சூப்பரான ஒரு கான்செப்ட்ல அதுவும் நம்ம கோயம்புத்தூர்ல நீங்க இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க. ஆல் தி பெஸ்ட் உங்களுக்கு. டெஃபினெட்லி ஒரு பெரிய கம்யூனிட்டியா இது வந்து மாறி நெறைய பேர் வந்து உள்ளார வரணும் அப்படின்னு வந்து விஷ் பண்ணிக்கிறேன். தேங்க் யூ சோ மச். தேங்க் யூ.